வணக்கம் அன்பான ரிஷவராசி நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் 14/4/2025 திங்கட்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே ரிஷவ ராசிக்கு சித்திரை மாதங்களிலே அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்க போகின்றது. 2 தன வாக்கு குடும்ப சாணாதிபதி பஞ்சமாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு இது மிகவும் அற்புதமாக இந்த சித்திரை மாதங்களிலே புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குழந்தைகளிலே படிப்புகளிலே நல்ல மாற்றத்தை இந்த மாதம் நீங்கள் காணப்போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ராசிநாதனும் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த மாதங்களிலே 4ஆம் இடத்ததிபதி சொத்து சுகம் வீடு வாகன வண்டி தாயை பற்றி குறிக்கக்கூடிய ரிஷவராசிக்கு 4ஆம் இடத்து சிம்மாசனத்தின் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்திலே மறைந்து இந்த சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி சந்திரனும் சூரியனும் ஒன்று கொண்டு பார்வை பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சித்திரை மாதங்களிலே உங்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது குரு பகவான் சித்திரை 31ஆம் தேதி அன்று அவர் 2ஆம் இடத்திலே மிதுன ராசியிலே சென்றடைய போகின்றார். அடுத்து புதன் பகவானும் சித்திரை 23ஆம் தேதி அன்று உங்களுடைய 12ஆம் இடத்திலே 4ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானுடன் சேரப்போகின்ற சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே செல்ல போகின்றது. முயற்சி சாணாதிபதியும் 4ஆம் இடத்ததிபதி சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று சமசத்தமாக அமைப்புகளிலே இந்த சித்திரை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த சித்திரை மாதங்களிலே துலாம் ராசி என்பது உங்களுடைய 6ஆம் இடத்ததிபதி கோச்சார ராசியாக நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்திலேயும் லக்கணம் தனுசு லக்கணமாக கோச்சார லக்கணம் அமைய பெற்று திதி கிருஷ்ணபட்ச பிரதம திதியிலும் கரணம் என்பது கவலகரணம் யோக வச்சிர யோகத்திலும் யோக தேவதை வருணனை வழிபட்டு வர அற்புதமான இந்த அக்னி பகவானை வழிபட்டு வர இந்த மாதங்களிலே சித்திர மாதங்களிலே அதிகமான வெப்பத்தை காணக்கூடிய ஒரு மாதம் என்பது மட்டுமல்ல, முருகப்பெருமானின் அருள் தரிசனம் கிடைக்கக்கூடிய 29ஆம் தேதி என்று முருகப்பெருமானின் வள்ளி தேவையான என்று சொல்லக்கூடிய திரு கனியாலத்திலே சென்று காவடி திருவிழாவை தரிசித்து வருகின்ற நேர்களுக்கு வரப்போகின்ற நேர்களுக்கும் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த சித்திரை மாதம் என்பது இந்த சித்ரா பௌர்ணமி என்பது சரராசியிலே 12 ராசிகளை விட இந்த சித்ரா பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு அற்புதமான பிரசித்தி பெற்ற மிகவும் அதிவாய்ந்த ஒளி என்று சொல்லக்கூடியது. இந்த ஒளியிலே நேர்களாகிய நீங்கள் சென்று முருகப்பெருமானையும் காவடி எடுக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்பது. இந்த திருவிழாவில் சென்று முருகப்பெருமானின் அருள் பெற்று வருக உங்களுக்கு நல்லதொரு யோகங்களையும் வாகன யோகங்களும். ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த சித்ரா பௌர்ணமியை தரிசித்து வர உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு நல்ல சுபபோகமான வாழ்க்கை வரலாறுகளை கொடுக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்புகளையும் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது உங்களுக்கு கொடுக்கின்றது. அந்த வகையில் ரிஷவ ராசி என்பது ஒரு அற்புதமான ஒரு ராசி இலக்கணம். அதாவது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய வீடு வாகன சொத்துக்களை அழகுகளை ஜொலிக்கக்கூடிய அதிபதி யார் என்று சொன்னால் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். அந்த ராசியிலே இது காலவருஷ தத்துவத்தின் 2வது இடத்தில் அமைய பெற்ற ஒரு ராசி என்று சொல்லப்படுகிறது. அந்த ராசியிலே அமைந்த உங்களுக்காக கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதி குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் இங்கே 11ஆம் இடமும் 1ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது பரிபூர்ணமாக இந்த மாதங்களிலே வேலை செய்ய போகின்றது. அற்புதமான உங்களுடைய ஆசை அபிலாசைகள் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி மட்டுமல்ல, இங்கே சுக்கிர பகவானும் ராசி அதிபதியும் அவங்க 11ஆம் இடத்தில் இருந்து 5வது இடத்தை புதன் சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியசான புத்திரசானம் என்று பலம் பெறுகின்ற அமைப்பு. நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு புத்தி காரகனும் அங்கு அமைய பெற்று சுக்கிரனும் புதனும் அமைய பெற்று சனி பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளின் படிப்புகளும் பூர்வ புண்ணியஸ்தானம் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சித்திரை மாதம் என்பது ரிஷவ ராசிக்கார நேர்களுக்கு 11வது இடத்தில் அமைய பெற்று பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகின்றது. சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 3ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை முயற்சிகள் அனைத்து வேலைகளிலே தொழில்களிலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு உன்னதமான சித்திரை மாதம் என்பது ரிஷவராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, 11ஆம் இடத்ததிபதி குரு பகவானுடைய பார்வை என்பது ராசியிலே பில்லி சூனியம் ஏவல் இருந்தாலும் இந்த மாதங்களிலும் அடுத்து வருகின்ற நாட்களிலும் சித்திரை 31க்கு பிறகு வைகாசி மாதமும் உங்களுக்கு இங்கே வைகாசி 1ஆம் தேதியும் அவர் இங்கே செல்கின்றார். வைகாசி மாதம் என்பது மிதுன ராசியிலே 2ஆம் இடத்தில் தனவோடு வாக்கு குடும்பஸ்தானத்திலே செல்ல போகின்றார்.
புதன் பகவானும் 12ஆம் இடத்திலே புதாதித்ய யோகத்திலே செல்ல போகின்றது. 2 5 கூடையவர் இருந்தாலும் சூரியனும் புதனும் 4 கூடையவருடன் சேர்ந்து பொருளாதார சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த சித்திரை மாதம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. கடந்த மாதத்தை விட இந்த மாதங்கள் என்பது புதன சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்றது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்தை அதிபதி 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்றவர் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் கடன் கொடுக்காத நேர்கள், கடன் கொடுக்கக்கூடிய கடன் கிடைக்காத நேர்களுக்கும், கடன் நோய் வம்பு வழக்குகளில் இருக்கின்ற நேர்களுக்கும் இந்த சித்திர மாதங்களிலே ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம். 2ஆம் இடத்ததிபதி கடந்த மாதங்களிலே வக்ரகதியில் இருந்து கொண்டிருந்ததும், நீச்ச வக்ரம் என்பது புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பலமாக இருந்தாலும், ராசிநாதன் உச்ச வக்ரம் என்பது எதிர்பார்த்த திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்தில் ஆசை அபிலாசை திருப்தி ஆகும் என்று சொன்னாலும் கூட மூத்த சகோதரனால் தேவையில்லாத சச்சரவுகள், சண்டை வழக்குகள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். அந்த நிலைகள் மாறி இந்த மாதங்களிலே சுக்கிர பகவான் பரிபூர்ணமாக வக்ர நிவர்த்தி அடைந்து உச்சமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த மாதங்களிலே பொருளாதாரத்தில் மூத்த சகோதரிகளால், உறவினர்கள், நண்பர்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்திலே ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அவர் பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் இடத்தை, சொந்த இடத்தை சுக்கிரன் புதன் சனி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 9 10 கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு இனி வருகின்ற நாட்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்பது கொடுக்கின்றது. வாக்கு ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்கின்றது. இங்கே 2ஆம் இடம் பஞ்சமாதிபதி புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் மாதத்தில் பிற்பகுதியில் சற்று பலமிழந்த நிலை, பொருளாதாரத்திலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே உங்களுக்கு 4 12 என்று சொல்லக்கூடிய சுப விரயங்கள், சுப நிகழ்வுகளுக்கு, கல்யாண வயவு உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு மாதம். சுகத்தை பற்றி குறிக்கக்கூடிய சூரிய பகவான் தாய் சாணாதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதுநாள் வரையில் தடை தாமதங்களிலே சுப விசேஷங்கள், கல்யாணங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பொருளாதாரத்திலே வீடு வாகனம் சொத்து சுகங்கள், விற்காதவர்கள் வாங்காதவர்களுக்கு இந்த சித்திர மாதத்தில் இருந்து பரிபூர்ணமான சரராசியில் இருந்து 4ஆம் இடத்ததிபதி உங்களுடைய சரராசியை 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் நோய்களிலே ஒரு திருப்தியையும் உயர்வுகளையும் அற்புதத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு சித்திர மாதமாக பிறந்திருக்கின்றது. ரிஷபம் என்றாலே அழகு என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் பலமாக போகின்றது என்பது மாதத்தில் பிற்பகுதியில் பலமிழந்த நிலை இருக்கின்ற காரணத்தினால குடுக்கல் வாங்கல்களிலே சித்திரை 20 தேதிக்கு பிறகு அங்கே சித்திரை மாதம் 20 தேதியிலிருந்து 30 வரையில் சற்று கவனமாக செல்லக்கூடியது. பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் நிலையிலே ஆரோக்கியத்திலே சற்று தடை தாமதங்கள் வரும். சித்திரை ஆரம்பத்திலிருந்து சித்திரை 20ஆம் தேதி வரையில் நல்ல மாற்றத்தையும் சூழ்ச்சியத்தையும் வெளிச்சத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் இங்கே வருகின்றது. 4ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கின்றது. வம்பு வழக்குகளிலே தீர்வு கிடைக்கப் போகின்றது. ஒரு நெருக்கடி இல்லாத ஒரு அமைப்புகள். இங்கே 10ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்திலே மாறுகின்ற பொழுது தொழில் வேலைகளிலே ஒரு உன்னத உயர்வுகளையும் இடமிட்ட இடம் மாறுகின்றதற்கும், நாடு நாடு செல்கின்றவர்களும் தொழில் வியாபார ரீதியிலே இருக்கின்ற நேர்களுக்கும் ஒரு சில உயர்வுகளையும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே வரப்போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அவர் உச்ச இடத்தை நோக்கி அவர் கடகராசி நோக்கி போகின்ற ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தில் இனி வருகின்ற நாட்கள் ரிஷப ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உன்னத உயர்வுகளை கண்டடைகின்ற ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி நீச்சத்திலிருந்து சித்திரை 23க்கு பிறகு அவர் புதனுடைய ராசியிலேயே சூரியனுடன் நண்பருடன் சேருகின்ற பொழுதும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. அதே சமயத்தில் 7 12 கூடையவர் இங்கே 3ஆம் இடத்தில் நீச்சமாகி உங்களுடைய 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற பொழுது ஆரோக்கியத்திலே ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, தொழில்களிலே ஒரு சில மாற்றத்திலே தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பாகவும் ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. கல்யாண சம்பந்த சுப விசேஷங்கள் சம்பந்த இடங்களிலே ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய விசேஷங்கள் நிறைவு பெறுகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கலத்திர ஸ்தானத்து அதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியது தேவையில்லாத விரைய செலவுகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே தொழில் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்திலே வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போக ஸ்தானம், மருத்துவமனைகளை குறிக்கக்கூடியது. செய்கின்ற செலவுகளை, விரைய செலவுகள் பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமும் அந்த அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே இளைய சகோதர ஸ்தானத்திலே நீச்சமாகி அவருடைய பார்வை என்பது 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியத்தில் ஒரு சில மாற்றங்கள், தொழில்களிலே ஒரு சில தேவையில்லாத
கசப்புகளை வந்து போகின்ற அமைப்பும் 9 குடையவர் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்தாலும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. அது மட்டும் இல்லை 9 10 குடையவர் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து அவர் 5ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இங்கே சனி மட்டும் பார்வை இல்லாதது. புதன் சுக்கிரன் சூரியன் சனி சுக்கிரன் புதன் ராகு 4 கிரகங்களின் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே கெடுபலன் இல்லாத நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்தை சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு நீங்கள் எண்ணுகின்ற ஆசை அபிலாசைகள் பூர்த்தியாகின்ற ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு சித்திரை மாதங்களில் அற்புதமான ஒரு உயர்வுகளையும் உன்னதங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.